குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்கள் எல்லாரும் இந்த வாரம் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எல்லாரும் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டீங்க. இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம், ஓகேவா? இன்றைக்கி சட்டுன்னு ப்ரோக்ராம்குள்ளே போய்ட்டு எல்லா ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? சரி, இந்த வாரம் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? என்ன தலைப்பு தெரியுமா? ரூட்டை கிளியர் பண்ணு. என்னடா இது ரூட்டை கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கிங்களா? எனக்கும் கொஞ்சம் புரியாமல் தான் இருக்குது. சரி, இன்றைக்குள்ள ப்ரோக்ராம்குள்ளே பார்ப்போம். அப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணும், ப்ரோக்ராம் என்னென்னு புரிஞ்சிடும், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை தந்தைக்காக நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எங்களை ஆசீர்வதிங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் தெரியுமா? அடுத்து நம்ம ஓடோடி போய் நம்ம சித்திராக்கா கூட சேர்ந்து ஜம்முன்னு ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆட ரெடியாக இருக்கீங்க? நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், சித்திராக்கா கூட சேர்ந்து ஜம்முன்னு டான்ஸ் ஆடலாம். வாங்க 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 போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் சாங் பாட போகிறோம், சரியா? இப்போ நீங்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கீங்க? ஓ, சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா? ஓகே. இப்போ அந்த பாட்டு தான் பாட போகிறோம், சரியா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். என்ன பாட்டு தெரியுமா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, அந்த சாங் தான், ஓகேவா? ஓகே, பாடலாம். யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு போக போகிறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு போக போகிறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சுவாமிக்கு நீ உன்னை தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானு போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ எல்லாரும் என்ன பாட்டு பாடணும்? சண்டே கிளாஸ் சாங் பாடிட்டோம்ல. இப்போ ஒரு புது சாங் பாட போகிறோம், சரியா? எல்லாரும் நல்லா கவனமாக கவனிச்சு அக்கா கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க. என்ன? அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளைன்ல போகலாம். அந்தமான் போகணுமா, ஷிப்பில் போகலாம். அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளைன்ல போகலாம். அந்தமான் போகணுமா, ஷிப்பில் போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம். பாரலோகம் செல்லணுமா, நீ பாரலோகம் செல்லணுமா? அதற்கு ஒன்வே ஒன்லி ஒன் வே. அந்த ஒன் வே நம்மே சப்பா, அந்த ஒன் வே நம்மே சப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்குத்தான் உண்டப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்குத்தான் உண்டப்பா.
என்ன பிள்ளைங்களா எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடினீங்களா? பார்த்தாலே தெரியுது எல்லாரும் வேத்து வடியுதே. சரி இப்போ சூப்பரா டான்ஸ் ஆடியாருச்சு. இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் தெரியுமா? அடுத்து நம்ம சித்ராக்கா வந்து நம்ம எல்லாருக்கும் மெமரி வேர்ஸ் சொல்லி தர போறாங்க. எத்தனை பேர் மெமரி வேர்ஸ் படிக்க ரெடியா இருக்கீங்க? கை தூக்கு. நான் ரெடிப்பா, நான் ரெடி. கை தூக்கு, 2 கை தூக்கு. ஓகே எல்லாரும் நல்லா ஆர்வமா இருக்கீங்க. இப்போ ஓடி போய் மெமரி வேர்ஸ் படிச்சு வந்துடலாமா? வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மனப்பாட வசனம் படிக்க போகிறோம், சரியா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டாபிக் என்னது? ஓ, சூப்பராக சொல்கிறீங்களே, ரூட்டை கிளியர் பண்ணுன்னு. ஓகே இன்னைக்கு வசனம் சொல்லலாமா? என் கூட சேர்ந்து நான் சொல்ல சொல்லணும், சரியா? ஓகே. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். லூக்கா 3:9. திரும்ப ஒருக்க சொல்லலாமா? ஓகே. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். லூக்கா 3:9. ஓகே குட்டீஸ், இதில் பார்த்தீங்களா, நல்ல கனி கொடுக்காத மரம்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? வெட்டி அக்னியில் போடுறாங்களாம். இதே மாதிரி தான் குட்டீஸ், உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து செடி இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பழம் இல்லைன்னா அதில் இலை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா விட்டு வச்சுருப்பீங்களா? இல்லை. உடனே என்ன பண்ணுவீங்க? அதை தூக்கி போட்டு எரிச்சிருவீங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் ஏசப்பாவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்களும் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டு இருந்தீங்க, இல்லை பொய் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மரம் மாதிரி நீங்களும் வேஸ்ட்டாக போயிடுவீங்க, நீங்களும் கனி கொடுக்க முடியாமல் போயிடுவீங்க, சரியா? அதனால என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஏசப்பாக்கு பிரியமா வாழணும். ஓகேவா குட்டீஸ்? பாய். என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் நம்ம அக்கா கூட சேர்ந்து மெமரி வேர்ஸ் படிச்சிங்களா? ஓகே சூப்பர். நம்ம அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் தெரியுமா? அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேம் செக்ஷன் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு கேம்னா பிடிக்கும்? எனக்கும் கேம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ போய் கேம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம கேம்ஸ் நடத்துறதுக்கு நம்ம சதீஷ் அண்ணா வராங்க. வாங்க குட்டீஸ், போய் கேம்ஸ் பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ். ஓகே, நம்ம இப்போ கேம் பார்த்துடலாம், ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட கப்பும் பலூனும் இருக்குது, அப்படி தானே? இந்த பலூனை வச்சு காத்தாலேயே இந்த கப்பை அந்த சைடு தள்ளணும். ஒருத்தன் இந்த சைடு ஒருத்தனுப்பான், அந்த சைடு ஒருத்தனுப்பான், ஓகேவா? ஒருத்தன் இந்த சைட்லேருந்து இந்த சைடு தள்ளுவான், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒருத்தன் இந்த சைட்லேருந்து இந்த சைடு தள்ளுவான். அந்த கப்பை யார் ஃபஸ்ட்டு கீழே உள்ள வைக்காங்களோ அவங்க தான் வின்னர், ஓகேவா? இந்த சைடில் கீழே தள்ளாதவங்க வந்து அவுட்டு, அப்படி தானே? ஓகே, நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாமா கேமை? ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வருவாங்க தெரியுமா? நம்ம ஹரியண்ணனும் முகேஷ் அண்ணனும் தான் விளாட போகிறாங்க, ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே பிள்ளைங்களா, நம்ம ஆரம்பிச்சிடலாமா இப்போ கேமை? 2 பேர் ரெடியா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஸ்பீடா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம முகேஷ் அண்ணன் ஒரே ஸ்பீடில் அடித்து வெளியே தள்ளிட்டாங்க, அப்படி தானே? அதனால் நம்ம முகேஷ் அண்ணன் இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம இன்னொரு டீமை கூப்பிட்றோம், ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். நானும் ஊதுறேன். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம இப்போது ரோகன் அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க, அப்படி தானே? ஓகே குட்டீஸ், இந்த ஒரு ரவுண்டில் நம்ம ரோகன் அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க, ஓகேவா? இப்போது நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு போயிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு, அப்படி தானே? ஃபைனல் ரவுண்டில் நம்ம முகேஷ் அண்ணனும் நம்ம ரோகன் அண்ணனும் விளாட போகிறாங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன 2 பேர் ரெடியா? சரி, நம்ம 2 பேர் ரெடியாக வந்திருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சீக்கிரம். யார் ஃபர்ஸ்ட் தள்ளுறான்னு பார்ப்போம். ஐயோ, கடைசி இப்படி வந்து நிற்க. அண்ணன் தள்ளி முயற்சி பண்ணி பார்க்காரு, அந்த விழுந்துட்டு. ஓகே குட்டீஸ், நம்ம முகேஷ் அண்ணன் எப்படியோ கஷ்டப்பட்டு திக்கி திண்டாடி கப்பை கீழே உள்ள வச்சிட்டாங்க. நம்ம முகேஷ் அண்ணன் இப்போ ஜெயிச்சிட்டாங்க, ஓகேவா? ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஜெயிச்ச முகேஷ் அண்ணனுக்கு ஒரு கப்பு கொடுத்துருமா? பெரிய கப்பு கொடுத்துருமா உங்களுக்கு? இந்த எடுக்க நானே. பார்த்தீங்களா குட்டீஸ், கப்பு முகேஷ் அண்ணே, இந்தாங்கண்ணே
ஜெயிச்சிங்களா? அதனால் உங்களுக்கு கப்பு கொடுத்துருக்கு. ஓகேவா? கிளாப் பண்ணிருமா எல்லாரும்? ஓகே முகேஷனு, இந்த கப்பில் டெய்லி வீட்டில் போய் டீ காப்பி போட்டு சந்தோஷமாக குடிங்கண்ணா. ஓகே குட்டீஸ், பாய். ஓகே பிள்ளைங்களா, எல்லாரும் சூப்பராக கேம் பார்த்துருப்பீங்க. எப்படி பலூனை வச்சு ஜம்முன்னு விளாண்டாங்களா? சரி இப்போ நம்ம கடைசி ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான நேரம். இப்போ நமக்கு ஜோஸ்வானா வந்து நமக்கு ஸ்டோரி சொல்லி தர போகிறாங்க. நமக்கு ஸ்டார்டிங்லேயே தலைப்பு புரியாமல் இருந்துச்சுல்ல, ரூட்டை கிளியர் பண்ணால் என்னென்னு விளங்காமல் இருந்துச்சுல்ல, இப்போ நமக்கு வந்து ஜோஸ்வானை அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. எல்லாரும் கவனமாக கவனிங்க, அப்போ தான் அந்த தலைப்பு எதுக்கு வச்சோன்னு உங்களுக்கு புரியும். வாங்க பிள்ளைங்களா, நம்ம போய் ஸ்டோரி கேட்கலாமா? ஹலோ குட்டி பிள்ளைங்களா, உங்கள் எல்லாரையும் இந்த வார சில்ட்ரன்ஸ் டைமில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இந்த வார சில்ட்ரன்ஸ் டைமில் நம்ம என்ன தலைப்பு பார்க்குறோம் ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொன்னீங்க, ரூட்டை கிளியர் பண்ணுன்னு பார்க்குறோம். அப்படி தானே? எல்லாருக்கும் டவுட்டு, ரூட்டை கிளியர் பண்ணால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அண்ணன், ஒரு குட்டியான ஒரு கதை சொல்ல போகிறோம். ஓகேவா? எல்லோரும் கவனமாக என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? எத்தனை பேர் மரம் பார்த்துருக்கீங்க? என்னண்ணே, மரத்தை யாராவது பார்க்காம இருப்பாங்களா? எத்தனை பேர் வீட்டில் மரம் இருக்குது? ஓ, எல்லார் வீட்லேயும் மரம் இருக்கா? எங்கள் வீட்டில் 3 மரம் இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன மரம்லாம் இருக்குது? வேப்ப மரம். வேற என்ன மரம்? சப்போட்டா பழ மரம் இருக்கா? சூப்பர். அதே போல் எல்லார் வீட்டிலும் என்ன பண்ணியிருப்போம், மரம் வச்சுருப்போம், செடி வச்சுருப்போம், எல்லாம் வச்சுருப்போம். இப்போ அப்படி தானே? எல்லோரும் என்ன பார்ப்போம், அதில் ஸ்டெம் இருக்கும். அப்படி தானே? அதை பார்ப்போம், இலைகளை பார்ப்போம், அதில் பூக்கிற பூக்களை பார்ப்போம், அதில் வளர்கிற பழங்களை பார்ப்போம். அப்படி தானே? ஆனால் நம்மளால் அதோட வேற டெய்லியும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி தானே? நம்ம வேற பார்க்கணும்னு நினச்சி நம்ம என்ன பண்ணணும், செடியை பிடுங்கி தான் என்ன பண்ண முடியும், வேற பார்க்க முடியும். அதனால் நம்மளால் எப்போவும் என்ன பண்ண முடியாது, ஒரு செடி அல்லது ஒரு மரத்தோட வேற டெய்லியும் பார்க்க முடியாது. ஓகேவா? சரி, அதே போல தான் குட்டீஸ், இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம வெளியே எங்கெல்லாமோ போகிறோம், வெளியே நிறைய பேர் கூட பழகுறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், சர்ச்சைக்கெலாம் போகிறோம், நல்ல பிள்ளையாக இருக்கிறோம். அப்படி தானே? வெளியே வந்தால் நல்ல அமைதியான பிள்ளையா, கீழ்ப்படுகிற பிள்ளையா, சண்டை போடாத நல்ல பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் அந்த ரங்கோன்னு என்ன இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. ஓகேவா? நீங்கள் தனிமையில் இருக்கும் போச்சில் நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதே நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருப்போம், நம்ம ஏசப்பா பிள்ளையா நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா பைபிள் வாசித்து நல்ல பிள்ளையாக இருப்போம். அதே இது நம்ம சர்ச்சை விட்டு வெளியே திங்கக்கிழமை ஸ்கூல் காலேஜஸ் எங்கேயாவது போகும்போது என்ன பண்ணுவோம், கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தவறான காரியத்தை செய்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நிறைய விஷயத்தை செய்வோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாருமே இல்லாத போச்சில், நம்மளை யாருமே பார்க்காத ஒரு இடத்துல நம்ம இருக்கும் போச்சில் என்ன பண்ணுவோம், நம்மளை சாத்தா என்ன பண்ணுவான், தப்பு செய்ய தூண்டுவான். ஓகேவா? யாராக இருந்தாலும் சரி, சாத்தான் தப்பு செய்ய தூண்டுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது குட்டீஸ், தப்பு செய்ய கூடாது. நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதே போல தான் குட்டீஸ், ஒரு தோட்டத்தில் ஒரு அழகான மரம் இருந்துச்சு. ஓகேவா? அந்த மரம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல கனி கொடுக்குமா, நல்ல இலைகள் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குமா, அதில் காய்க்கிற பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. ஓகேவா? அப்படி இருக்கிற மரம் ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இலைகளும் உதிர்ந்து போச்சு, பழம் காய்க்கலை, எதுவுமே இல்லை, பூச்சி பள்ளிங்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அதில் குடியேற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் அந்த மரம் ரொம்ப வேஸ்டாகி போய் பட்டு போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த தோட்டக்காரர், அந்த ஓனர் இருப்பார் அப்படி தானே, அவர் வந்து அந்த ரவுண்டிங் வரும் போது பார்க்குறாரு, என்ன தோட்டத்தில் எல்லா மரமும் நல்லா இருக்குது, நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா பூ பூக்குது, நல்ல காய் காய்க்குது, நல்ல கனி கொடுக்குது, ஆனால் இந்த மரம் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கும் போச்சில் தான் என்ன பண்ணுறாரு, அந்த மரம் வச்சவரை கூப்பிடுவோம், அவருக்கு ஏதாவது ஐடியா தெரியும் சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரை கூப்பிடுறாரு. உடனே அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அப்படி தானே? மரத்தை என்ன பண்ணுவாங்க, நல்லா உரத்தை போட்டு வைக்கிறவங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி தானே எல்லாம். உடனே அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவர் பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு என்ன பிரச்சனைன்னு. பார்த்தா என்ன பிரச்சனைன்னா, மேலே பிரச்சனை இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குது, கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, பிரச்சனை எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஓகேவா? பிரச்சனை எங்கே இருக்குது, கீழே ரூட்டில் இருக்குது. ஓகேவா? வேரில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சோன்னு என்ன ஆகிட்டு தெரியுமா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 அடிக்கு குழியை தோண்டி அதுக்கு பூச்சி மருந்துலாம் வச்சு, அதுக்கு தேவையான மருந்து உரம்லாம் வச்சு செட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் கழித்து திரும்பி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பார்த்தா பழையபடி என்ன ஆயிடுச்சு, அந்த மரம் நல்லா தழுத்து செடி கொடியெல்லாம் நல்லா முளைச்சி பழம் பூன்னு காய்ச்சி திரும்பி என்ன ஆயிடுச்சு, செழிப்பாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இன்றைக்கும் நம்ம
வெளியே நல்லா இருக்கணும், வெளியே கனி கொடுக்கணும், வெளியே நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய ரூட், அதாவது நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கணும் குட்டீஸ்? அந்தரங்கம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஓகேவா? அந்தரங்கம் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம வெளியும் எப்படி இருப்போம்? நல்ல பிள்ளைங்களா இருப்போம். ஓகேவா? அதுதான் நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பாரும் பார்க்குறோம். அப்படி தானே? நம்மளை உள்ளான வாழ்க்கையை ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி தானே? உங்கள் இருதயத்தையும் உங்கள் தனிமையான வாழ்க்கையும் என்ன பண்ணுறாரு? ஏசப்பா பார்க்குறாரு. நீங்கள் தனிமையில் எப்படி இருக்கீங்க, தனிமையில் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தனிமையில் ஏசப்பாக்கு பிரியமாக ஒவ்வொரு நாள் இருந்தீங்கன்னா, அந்தரங்கத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களை வெளியரங்கமாக சூப்பராக அந்த மரத்தை போல் என்ன பண்ணிடுவாங்க? உங்களை மாற்றிடுவாங்க. ஓகேவா? அதனால் இன்றைக்கி என்னால் வெளியே நல்லா படிக்க முடியலனே, என்னால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய முடியலனே, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அந்தரங்கம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ரூட்டை போல் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த வேற ஏசப்பா கையில் கொடுத்துடணும். ஓகேவா? ஏசப்பா இப்படி அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, என் ரூட்டை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் ஏசப்பான்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும் போச்சில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்கள் ரூட்டை எல்லாத்தையும் சூப்பராக நல்லா மருந்து வச்சு உரத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுவாங்க? உங்களை சூப்பராக க்ளீன் பண்ணி உங்களை புது ரூட்டாக மாற்றிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? பட்டு போன உங்கள் வாழ்க்கை சூப்பராக மேலே இலைத்தலைகளோட பழங்காய்க்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை சூப்பராக ஜம்முன்னு ஆசீர்வாதமாக மாறிடும். ஓகேவா? அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ரூட்டை கிளியர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு உள்ள எல்லா ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஸ்டோரி கேட்குற வரைக்கும் எல்லாரும் நல்லா கவனமாக கவனிச்சிருப்பீங்க. ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே? சரி பிள்ளைங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா ரூட்டை கிளியர் பண்ணனா என்னென்னு நம்ம ஜோஸ்வான தெளிவாக சொல்லி கொடுத்தாங்களா? அதனால் இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிடுங்க? உங்கள் ரூட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி பிள்ளைங்களா, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? அடுத்த வாரம் நமக்கு என்ன இருக்கு? ஏன் தம்பி என்ன இருக்கு? ஏன் தங்கச்சி அடுத்த வாரம் என்ன இருக்கு? அட போங்கப்பா, அடுத்த வாரம் என்ன இருக்குன்னா நானே சொல்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு கிறிஸ்மஸ் இருக்கு. ஜாலி! எத்தனை பேருக்குன்னா கிறிஸ்மஸ்னால் ஜாலியாக இருக்கும். எனக்குன்னா கிறிஸ்மஸாக ரொம்ப ஜாலி. கேக்கு கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பிரியாணியா. சரி, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தம்பி எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு கரெக்டாக என்ன பண்ணிடணும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட விளாடுறவங்க, சுற்றுறவங்க எல்லோரும் என்ன பண்ணிடணும்? நம்ம சில்ட்ரன்ஸ் டைமுக்கு கூப்பிட்டு வரணும். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம சில்ட்ரன்ஸ் டைமில் ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எத்தனை பேருக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி, நம்ம எல்லாரும் இப்போ போயிட்டு அடுத்த வாரம் ஜம்முன்னு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு திறச்சி அடுத்த வாரம் 5 மணிக்கு பார்க்கலாம் குட்டீஸ். எல்லாரும் அடுத்த வாரம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சரி, நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன். அன்புள்ள ஏசப்பா, நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ப்ரோக்ராமை தொடக்கம் முதல் முடிவு வரை ஆசீர்வதிச்சு தந்தீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தந்தீங்க ஏசப்பா. ஒன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நீங்களே வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாய்.